தாலியா இருக்கிற சடங்கு தானே இவ சம்மதிக்க மாட்டேங்கிறா. அந்த பொறுக்கி நிஜமாவே செத்துட்டா என்ன பண்ணுவாளோ? அப்ப இந்த தாலியை நீ கழட்டி தானே ஆகணும். இவளா இப்ப இந்த தாலியை கழட்டலன்னா அவன் செத்து இவ தாலியை கழட்ட வேண்டிய நிலைமை. அவன் என் கழுத்துல தாலி கட்டிட்டான்னு நீ ஆத்திரப்படுற, அது நியாயம். உன் தங்கச்சி மேல நீ வச்சிருக்கிற பாசம் உன்னை கோவப்பட வைக்குது, அது கூட நியாயம் தான். ஆனா எனக்கு தாலி கட்டினதுக்காக அவனை கொலை பண்றேன்னு சொல்ற பத்தியா, அது அநியாயம்னா. இது நியாயம் இல்ல, நியாயம் இல்ல, நியாயமே இல்ல. அபி அபி சார், என்ன மனுஷன் சார் இவன்? இந்த அடிக்கு வேற ஆளா இருந்தா உயிரை விட்டுருப்பான், இல்லன்னா விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறி இருப்பான். இவன் என்னடானா எறும்பு மாதிரி நின்னுட்டு இருக்கான். எல்லாம் திமிரியா வருவான். நம்ம வழிக்கு வராமையா போறான். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் அடிச்சா பயம் வரும், இவனுக்கு 4 நாள் ஆகும். அவ்வளவுதானே? ஏய், என்னடா இப்பயாவது செஞ்சதை தப்புன்னு ஒத்துக்கிறியா? சார், நான் பண்ணது தப்பே இல்லை சார். அது ஒரு ஈகோ விளையாட்டு, அவ்வளோதான். அந்த புள்ளதான் சார் விடாம நோய் நோயின்னு பேசிட்டே இருந்துச்சு. பத்தாவதுக்கு நம்ம ஈகோ வர சீண்டி விட்டுருச்சா, அதான் அப்படி ஆயிப்போச்சு. ஆமா, இவர் பெரிய இவரு ஈகோவை தூண்டி விட்டா அப்படியே சீறிடுவாரு. ரொம்ப சிம்பிள் சார். இவ்வளோ அடிச்சிங்கல்ல என்ன, நான் அழுதனா இல்ல கெஞ்சினா? இதுவே உங்க ஈகோவை சீண்டி விடுதுல்ல. இன்னும் அழலையன்னு பதறீங்கல்ல, எப்படியாவது அழ வச்சிடணும்னு போராடுறீங்கல்ல. இதுதான் சார் அன்னைக்கு நடந்துச்சு. சார், பொம்பளை பிள்ளை அடிச்சா நமக்கு தான் சார் அசிங்கம். ஆனா அவதான் நிறுத்தாம பேசிக்கிட்டே நோய் நோயின்ட்டு இருந்தா வேற வழி. தாலி தாலின்னு பேசிட்டே இருந்தல்ல, அதான் இப்ப தாலியை கட்டிட்டேன், என்ன பண்ணுவோன்னு கேட்டேன். அவ ஆயிடுச்சு போயிட்டா சார், நான் என்ன பண்றது? அவ்வளவுதான். எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஜட்ஜு பொண்ணுக்கே தாலியை கட்டுவ? சார் சார், கொழுப்பு இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க சொன்ன அந்த ரெண்டுமே தப்பு. அவ ஜட்ஜு பொண்ணுன்னு அப்ப எனக்கு தெரியாது சார். அதுவும் இல்லாம நான் கட்டினதெல்லாம் தாலியே கிடையாது, வெறும் மஞ்சக்கயிறு தான். உள்ளலாம் போக இப்போ கூடாது. நீங்க என்ன விடலன்னு வெச்சுக்கோங்களேன், போலீஸ் ஸ்டேஷன் வெளியில நின்னு தகராறு பண்ணுவேன். மா சொன்னா கேளுமா, உள்ளலாம் போக கூடாதுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவரை அதெல்லாம் பார்க்க பார்க்கணும். முடியாதுமா. சொல்லுங்க என்னையா சத்தாங்க? சார், அந்த வெற்றி செல்வனை கட்டிக்க போற பொண்ணா சார். அவனை பார்த்தே அவனு ரொம்ப புடியாத முடிக்குது சார். யோ, இருட்டுனதுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளை ஸ்டேஷனுக்கு வர்றது சரியில்லையா? ஏதாவது சொல்லி அனுப்பிச்சு விடியா? சொல்லிட்டேன் சார், பார்க்க உள்ளனா ஸ்டேஷன் வாசல்ல நின்று போராட்டம் பண்ணணும்னு சொல்லுது சார். ஏண்டா, உங்க குடும்பமே ரவுடி குடும்பமாடா? இல்ல சார், அந்த பொண்ணு ஒரு அரமெண்டலு, ஆனா சொன்னதை செய்யும். பைத்தியக்காரங்களா? உங்களை எல்லாம் கட்டி மேய்க்க வேண்டியது இருக்கு பாரு. எல்லாம் என் தலை எழுத்து. யோ, அந்த பொண்ணை உள்ள வர சொல்லியா? போமா. இங்க பாருமா, 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள நீ பாத்துட்டு போயிடணும், புரியுதா? என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா சார், கூடவே போலீஸ் செலக்ஷனுக்கும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், எஸ்ஐ செலக்ஷனுக்கும் படிச்சுட்டு இருக்கேன். எப்படியோ அடுத்த பேட்ச்ல உள்ள வந்துருவேன். சார், நீங்க கொடுத்த 5 நிமிஷத்துல 10 செகண்ட் பேசியே முடிஞ்சிருச்சு. நான் யாரை போய் பாக்குறேன் சார். ஓ, பாத்தியாயா? இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தா டிபார்ட்மெண்ட் உருப்பிட்ட மாதிரிதான், தலை எழுத்து. ஏய், என்னடி பண்ண போற? ஏண்டா, உனக்கு நான் இருக்கிறப்பவே வேற ஒரு பொண்ணு கேக்குதுல, அதுவும் ஜட்ஜ் பொண்ணு கேக்குதுல. ஏய், கை கால் ஃப்ரீயா இருந்தா ஓடிடுவ, இப்போ கட்டி போட்டிருக்கல மவனே, இன்னைக்கு உன்னை அடிச்சே கொண்டுலானதான் வந்திருக்கேன். ஏய் இருடி, பாவம் அவனுங்களே, இருக்கிற கம்பெல்லாம் உடஞ்சு போச்சுன்னு வருத்தத்துல இருக்கிறானுங்க. இதையும் உடைச்சிடாத போ. அப்படியே மிதிச்சேனா? ஏற்கனவே உனக்காக ஒருத்தி நான் உருகி உருகி பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கேன். தாலி தான் கட்டலையே தவிர உன் வீட்டை தான் புகுந்து விட்ட நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கல. இப்படி பைத்தியம் புடிச்ச மாதிரி உன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கல. நான் இருக்கிறப்பவே இன்னொருத்தி கழுத்துல எப்படியா தாலி கட்டுவ? உடைச்சுனா? இங்க பாரு, வேணாண்டி. யோ, போலீஸே அடிக்கிறாங்க சார், வாங்க சார், என்னடா ஜெயில போடுங்க சார்.
ஏய் அம்மா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அங்காச்சு போதுமா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஸ்டேஷன்ல வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க பின்ன என்ன சார், இத்தனோண்டு பிள்ளையில இருந்து நான் இவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தினமும் இவன் போட்டோவை கும்பிட்டு தான் நான் ஆட்டோவே எடுப்பேன். இவன் என்னடானா எவ்வளவு ஒருத்தி கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்காக இங்க வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். அப்போ இத்தனை நாள் உருகிட்டு இருந்த நானு கேனையா? இங்க பாருமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல கிளம்பு, உன் டைம் முடிஞ்சுச்சு. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். டேய் அவ எவனு மட்டும் சொல்லு, நான் போய் போட்டு தள்ளிடுறேன். ஏய் சும்மா கண்டபடி உளராம போடி. எனக்கு யாரு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சொல்ல போனா அவ இல்ல, நீ கூட என் வாழ்க்கையில கிடையாது. ஏய் பொம்பளே இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ வேற குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு போடி. அதையும் பாத்துருவோம்யா. நான் உடனடியா வெளியே போய் உன்னை பெயில் எடுக்கிற வேலையை தான் பார்க்க போறேன். லூசு, கேஸ் போட்டாதான் பெயில் எடுக்க முடியும். அவங்க இன்னும் கேஸே போடல, ஆசைக்கு வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. 2 நாள்ல அவங்களே விட்டுருவாங்க. நீ போய் உன் வேலையை பாரு போ. ஏய் போடி. சார் இந்த பைத்தியத்தை முதல்ல வெளில வரட்டுங்க சார், சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. கிளம்புமா, டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்பு. சார் அடிக்கிறப்போ எனக்காக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்து சொல்லுங்க சார். என்னம்மா சொல்லணும்? அது எப்படா நீ ராதாவை கைவிடலான்னு சொல்லி சொல்லி அடிங்க சார். அது யாருமா ராதா? நான் தான் சார். தேங்க்ஸ் சார், நான் வரேன். மவனே நீ வெளியே வாடி, உன்னை வச்சுக்கிறேன். ஏ போடி. போடா. போமா. டேய் என்னடா இதெல்லாம்? ஏமா இவன் பண்ற பொறுக்கித்தனத்துக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? அவன் இருக்கிறது ஸ்டேஷன்ல, ஹாஸ்பிட்டல்ல கிடையாது. போய் பார்த்து ஹார்லிக்ஸ் பழமெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு. நான் அப்படியே அங்க போனேன்னு வச்சுக்க, நீ அவன் அண்ணன் தானே, நீ வந்து உட்கார்ந்து என்னைய குறைச்சு நான் என்னமா பண்ண முடியும்? டேய் அடிக்கிறாங்களாண்டா, அந்த அளவுக்கு அவன் என்னடா தப்பு பண்ணிருக்க போறான்? என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை போய் கேட்டுட்டு வரலாம்ல. அம்மா ஆளை விடுங்க, என்னால அந்த பக்கம் போக முடியாதுமா. 2 வீலர்ல போகும்போது போலீஸ்காரங்க நிப்பாட்டினாலே கால்லாம் நடுங்கும். இதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற போகணுமா? வாய்ப்பே கிடையாதுமா, என்னால போக முடியாது. டேய் நீயாவது போய் பார்க்கலாம் இல்லடா. புரோக்கரேஜ் பண்றேன்னு பெரிய பெரிய மனுஷங்கெல்லாம் பழகி வச்சிருக்கல. அம்மா அந்த பெரிய மனுஷங்கள்லாம் நான் டீசென்டானவன் நினைச்சுதான் என் கூட பழகிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தனுக்கு அண்ணன்னு தெரிஞ்சா என்னை கிட்ட கூட அண்ட விட மாட்டாங்க. என்னாலலாம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியாது, அவ்வளவுதான். அத்த அவர் என்ன நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டா ஜெயிலுக்கு போயிருக்காரு. ரவுடித்தனம் பண்ணா போலீஸ்காரங்க பிடிச்சு உள்ள போடதான் செய்வாங்க. சீராட்டி பாராட்டி விழாவை எடுப்பாங்க. எந்த ஜென்மத்து பாவமோ தெரியல. நல்ல புள்ள, பிஇ எம்பிஏன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண புள்ள, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்தவன். பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணி இந்த குடும்பத்தையே மேடத்த போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலையிற மாதிரி அவன் தலையெழுத்தாய் போச்சு. நான் என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. அத்தை அழாதீங்க அத்தை, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வெற்றிக்கு என்ன புதுசா? இத்தனை தரமும் வெளியில வந்தார்ல, அதே மாதிரி கண்டிப்பா வெளியில வந்துருவாரு அத்தை. இல்லம்மா, அவனை அடிக்கிறாங்களேன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த மாதிரி இவனுக்கும் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரே அலைச்சல். கமலா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. தண்ணி கொண்டு வாமா. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஏண்டா சண்டே எதுவும் போட்டீங்களா? கமலா நீ எதுக்கு அழற கமலா? யாராச்சும் என்ன சொன்னாங்களா? ஐயோ மாமா, அத்தைய போய் ஒரு வார்த்தை சொல்ல யாருக்காவது மனசு வருமா? அவங்க வேற விஷயத்த நினைச்சு அழறாங்க மாமா. என்ன விஷயம் கமலா? டேய் என்னடா நடக்குது இங்க? ஏன் என்ன விஷயம்? யாரும் எதுவும் வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களா? என்னடா? அப்பா நானே சொல்றேன்ப்பா. சொல்லு. வெற்றியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அதான் யாராவது போய் பார்த்துட்டு வாங்களேடான்னு அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் போலீஸ்காரன் இவனை பிடிக்கத்தான் செய்வான், சும்மாவா விடுவான்? ஏன் இதுக்கு முன்னாடி அவன் உள்ள போனதே கிடையாதா? இப்படி ஒவ்வொரு தடவையும் அவன் உள்ள போறதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருந்தீனா
வருஷத்துக்கு 200 நாள் உட்கார்ந்து அழுதுட்டு தான் இருக்கணும். அவனு ரொம்ப அடிக்கிறாங்களாம். அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நல்லா படிக்கிறான், புத்திசாலியா இருக்கான்னு தலை மேல வச்சு கொண்டாடி சின்ன பிள்ளையில இருந்து அவனை அடிச்சு வளர்க்காம விட்டது என்னுடைய தப்பு. அப்ப வாங்காம விட்ட அத்தனை அடியும் சேர்த்து இப்போ போலீஸ்காரங்க கிட்ட வாங்குறான். வாங்கட்டும், நல்லா வாங்கட்டும். அப்பதான் தப்பு செஞ்சா இப்படிலாம் தண்டனை கிடைக்கும்னு அவனுக்கு புரியும். அவன் கெட்டவன் இல்லைங்க, என் பையன் நிச்சயம் நல்லவன் தான். இருக்கட்டும், ஆனா கெட்டவன் சாவகாசம் இருக்க, அதோட பலனை அவன் அனுபவிச்சுதானே ஆகணும். அவனை எப்படி வளர்த்தோம், எப்படிலாம் படிக்க வச்சோம். வீட்லயே நல்லா படிக்கிற புள்ளன்னு உள்ளங்கையில தாங்கி தாங்கில வளர்த்தேன். என் புள்ளன்னு நானே எத்தனை தடவை அவனை பெருமையா பேசியிருப்பேன். நம்ம பேச்செல்லாம் கேட்டானா அவன்? அம்மா வேணா, அப்பா வேணா, யாரும் வேணான்னு கேவலமான ஒரு கிரிமினல் பூங்கா அவனை பின்னாடி போனான்ல, அவனே போய் இவனை காப்பாத்துட்டோம். அவன் ஊர்லயே இல்லையா, அவன் எங்க சிங்கப்பூர் போயிட்டானோ. அப்ப அனுபவிக்கிட்டோம். இந்த வீட்டுல என் பேச்ச மதிக்கிறவங்களா இருந்தா யாரும் அவனை பார்க்கவோ ஜாமீன் எடுக்கவோ போக கூடாது. அப்படி மீறி போனா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய அனுமதிக்க மாட்டேன். இத பாரு, தட்டு எடுத்து வை, நான் போய் கை கால் கழுவிட்டு வரேன், பசிக்குது, சாப்பாடு போடு. மா எழுந்துறீங்கம்மா, பார்த்து உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க, அழாதீங்கம்மா. என்னங்க, கடைசியில உங்க தம்பி ஜெயிலுக்குள்ள போய் களிதான் சாப்பிடுவார் போல. ஏய் அறிவு கெட்டவள, ஜெயிலன்னு முன்ன மாதிரி நினைச்சிட்டியா? இப்ப களி எல்லாம் கிடையாது, சிக்கன் பிரியாணியா போடுறாங்க. அது தெரியுமா? அப்படியா? நிஜமாவாங்க? அது என்னமோ நிஜம்தான், ஆனா ஓசியில பிரியாணி கிடைக்குதுன்னு நீ கிளம்பி உள்ள போயிடாத. இவ்வளவு லேட்டாவா புரிஞ்சுது? வேண்டாத கல்யாணம் தான், ஆனாலும் சாமி சன்னதியில வச்சு பொண்ணு கழுத்துல தாலி விழுந்திருக்கு. அத முறைப்படி சடங்கு சாங்கியம் பண்ணி அறுத்து விட்டுருவோன்னு சொல்றேன். அபி, அபிமா, அபி கண்ணு. பத்மா, என்ன ஆச்சுமா? இல்லக்கா, எப்பவுமே 5 மணிக்கு எழுந்திருச்சிருவா. இப்ப மணி 7 ஆச்சு, இன்னும் எழுந்திருக்கலையே. அதான் எழுப்புவோமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ இவ்வளவு நேரம் தூங்குற பொண்ணு இல்லையே பத்மா. அதான்க்கா எனக்கும் குழப்பமா இருக்கு. நேத்து வேற ரொம்ப கஷ்டப்பட்டா, ராத்திரி அவ சாப்பிட கூட இல்ல. அதான் அவ அசந்து தூங்கிக்கிட்டு இருப்பாளோன்னு எழுப்பலாமா வேணாமான்னு யோசனையா இருக்கு. இல்ல பத்மா, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ராத்திரி எந்த நேரத்துக்கு தூங்குனாலும் 6 மணிக்கு மேல அவ தூங்கவே மாட்டா.
நீ கதவை திறந்து பாரு. அபி 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 பத்மா இருக்காளா அங்க? இல்லக்கா, அவ எங்க போயிருப்பா? தெரியலையே. ஒருவேளை மொட்டை மாடியில சூரிய நமஸ்காரம் பண்ண போயிருப்பாளோ? அபி அபி எங்க போயிருப்பா? கடவுளே. மா மொட்டை மாடியில இருக்காளம்மா? இல்லையேப்பா, எங்க போனான்னு தெரியலையே. என்னம்மா எல்லா சொல்றீங்க? இடத்துலயும் பார்த்தாச்சுப்பா. பெரியம்மா கிச்சன்லயும் பார்த்துட்டு அக்காவை காணோம். கார்டன்லயும் பார்த்தாச்சு, அக்கா அங்கேயும் இல்ல. நேத்து முழுக்க நாம தான் அவளை படாத பாடுபடுத்திட்டோம். அந்த கோவத்துல அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருக்க போறா சூர்யா. ஐயோ சித்தி, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது சித்தி, நீங்க தைரியமா இருங்க. அபி பைத்தியக்காரத்தனமான முடிவெல்லாம் எடுக்கவே மாட்டா. அவ ரொம்ப தெளிவான பொண்ணு. நாம தான் சடங்கு பண்றோம், சாங்கியம் பண்றோம்னு நாம அத்தனை பேரும் படுத்து எடுத்துக்கோ அவளை. அதனாலதான் அவ வேற மாதிரி ஏதாவது யோசிச்சிருப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உடனே எனக்கு அபிய பார்த்தாகணும். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சு ஆகணும். யாரும் பதட்டப்பட வேண்டாம். அவ ஜஸ்ட் எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ண போயிருப்பா. டேய் ஹரி, நீ ஒரு பக்கம் போய் பாரு. சூர்யா, நீ ஒரு பக்கம் போய் பாருப்பா. எங்க இருந்தாலும் அவளை முதல்ல வீட்டுக்கு கூட்டு வாங்க. சித்தப்பா, அவன் வேணாம் சித்தப்பா, நான் போறேன். அபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கும் நல்லா தெரியும் சித்தப்பா. இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கா. எங்க இருந்தாலும் நான் பார்த்து கூட்டு வரேன் சித்தப்பா. ஏங்க நானும் கூட வரேங்க. அபிய கன்வின்ஸ் பண்ண ஈஸியா இருக்குங்க. சரி, யாரும் பயப்பட வேண்டாம். அபி எங்க இருந்தாலும் நாங்க கூட்டிட்டு போறோம். சரியா? பாப்பலாம். சூர்யா, சொல்லுங்க சித்தப்பா. இது நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் ஜாக்கிரதை. கவலைப்படாதீங்க சித்தப்பா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மீடியாக்கு இந்த விஷயம் கசியவே கசியாது. காதும் வச்ச மாதிரி நான் அபியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். அப்புறம் முக்கியமா நம்ம மாப்பிள்ளை தர்ஷன் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். அதை நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா, நீங்க நிம்மதியா இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். வா. வரேன். சரிம்மா. ஐயோ கடவுளே. சார் டீ சார். வணக்கம் சார். சார் கொடுப்பா. ஐயா கொடு. கிளம்பு. ஓகேப்பா. சார், அந்த பையனுக்கு டீ கொடுக்க சொல்லலாமா? யோ, வாயை திறந்து ஒரு வாய் தண்ணி கூட கேட்க மாட்டேங்கிறா. பசி மிஞ்சு போய் கெஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓகே சார். மேடம் 120 ரூபா மேடம். சார். சொல்லுங்கம்மா, யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இல்ல சார், இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். எதுக்கு? நீங்க வெற்றி செல்வன் ஒருத்தரை பிடிச்சி வச்சிருக்கீங்க, அது விஷயமா பார்க்கணும். நீங்க யாரு? அவர்தான் எனக்கு தாலி கட்டினவரு. சரி, உள்ள போங்க. சார். சொல்லுங்கம்மா. என் பேர் அபிநயா. சரி. நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்களே வெற்றி செல்வன், அவர் மேல என்ன கேஸ் போட்டிருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? அவரை வெளியே கூட்டு போக தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன கேஸ் போட்டிருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்க கிளம்பலாம். இல்ல சார், நீங்க அவர் மேல கேஸே போடாம உள்ள வச்சிருக்கீங்க. இது சட்டவிரோதமான செயல். முதல்ல அவரை வெளியே விடுங்க. எத்தனை பொம்பளைங்கம்மா இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, என்கிட்ட இந்த மாதிரி கிண்டல் பேச்சலாம் வேணாம். அவர் இப்ப வெளியே விட போறீங்களா இல்லையா? முதல்ல நீ யாருமா? நீ தான் எங்களுக்கு ஓனர் மாதிரி. என்ன கேஸ் போட்டிருக்கோம், என்ன ஏதுன்னு வந்து உடனே அவனை ரிலீஸ் பண்ண சொல்ற? நீ என்ன உயர் அதிகாரியா? இல்ல சார், தப்ப நியாயமா தட்டி கேட்க உரிமை உள்ள ஒரு ஆள். ஏமா, பார்த்தா படிச்ச பிள்ளை மாதிரி தெரியற, அடிப்படை சென்ஸ் கூட தெரியாம வந்து பேசுற. இது பெரிய இடத்து விவகாரமா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதுல நீ தலையிடாத, முதல்ல கிளம்பு. யார் சார் அந்த பெரிய இடம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுமா. சொன்னா கேளுமா, கிளம்பு. ஜட்ஜ் சங்கர நாராயணன் தானே அந்த பெரிய இடம்? அவரு பேரை சொல்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல, நான் அவரோட பொண்ணு அபிநயா.